நம் காரியம் மறிக்கிறதாக இருக்குதா, அவ்வளோதான் உன் தொழில், இன்னும் நீ எதுக்கு உருப்பட மாட்ட, நீ எந்ததுக்கும் லாக்கி இல்லைன்னு ஒன்று சொல்கிறாங்களா? அப்படி உன்னை பேசுகிறாங்களா? எங்க மறிச்சவங்க எழுந்துக்க முடியுமா? அப்படி உன்னை பேசுகிறவங்களுக்கு உனக்கு இது எழுந்தால் தானே உனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். இங்கே சொல்லுவார் பாரு இயேசு, உடனே அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. எப்படிங்க நடக்கும் இது? உடனே இயேசு சொல்கிற வார்த்தை பாறான். அங்கே சொல்கிறாங்க கூட்டத்தில், யாவர்கிட்ட இன்னும் ஏன் போதகரை தொந்தரவு பண்ணுற, என்ன ஆயிடுச்சு உன் மகா? நல்லா மறைச்சிச்சு. இனிமேலையா இப்போ உடனே நாம் அந்த இடத்துல இருந்தால் அவரும் கம்முன்னு தான் ஆகிட்டு இருப்பார், எல்லாமே கம்முன்னு தான் ஆகிட்டு இருப்போம். ஆனால் இயேசு சொல்கிறார் உடனே, விசுவாசம் உள்ளவனா நம்பிக்கையாயிருயா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையாரு. நீங்கள் இன்னைக்கு எதுக்காகிலும் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடம் வாங்க போகிறேன் ஐயா, இந்த பிளாட்டு போய் பார்த்துன்னு இருக்கிறேன், அதுக்கு லோன் எனக்கு சேங்ஷன் ஆகலை, இல்லை பணம் குறைவாக இருக்கிறது, ஒரு இடத்துல எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன், ஒரு வீட்டை கட்டின்னு இருக்கிறேன், என் வீடு இப்படி பாதியில் இருக்கிறது, இல்லை என் திருமணத்துக்காக, என் பிள்ளை திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னையா மரித்த மகளை உயிரோடு எழுப்புகிறாரா என் ஆண்டவர்? என்ன உன் பிரச்சனை என் பிரச்சனை எம்மத்திரம்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்படி அவர் சொல்ல நாம் என்னப்பா பண்ணணும்? ஜெபிக்கணும், அவர் மீது விசுவாசம் வைக்கணும், அவரை உன் நெஞ்சிலே உன் உள்ளத்தில் கூப்பிடணும். என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் பாவங்களை போக்க வாரும், என் பாவங்களை சிலுவையின் ரத்தத்தினால கழுவும், என் மீறுதலெல்லாம் எடுத்து போடும். இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலயத்தை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி படிப்பா. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். மறிக்கலையா? உலகத்தில் சொல்கிறான் நடக்காது, அதெல்லாம் ஒன்றும் பப்பு வேலை ஆகாது, அப்படி தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, போ, நீ அதுக்கெல்லாம் பாத்திரம் இல்லை, என்ன உனக்குன்னா படிப்பாக இருக்குது, என்ன உனக்குன்னா அவ்வளோ பெரிய ஆளை தெரியும், நீ என்ன அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுடுவ. உலகத்தான் அப்படி தான் சொல்லுவான். தேவன் உன்னோட கூட இருப்பாரானால் நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென். தேவன் உன்னோட கூட இருப்பாரானால் நினைக்க முடியாததை செய்வாய். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் வாக்கு கொடுக்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத, சகல நாட்களிலும். அப்போ நம்மோட கூட ஒரு பெரியவர் பாரு. எல்லாமே சொல்கிறாங்க, அழுகுறாங்க, அங்கே எல்லாம் சந்தடி பண்ணின்னு எல்லாமே வந்துடுச்சு, சாவ வீட்டுக்கு வர வேண்டிய எல்லா காரியம் வந்துடுச்சு. ஆனால் அவர் சொல்கிறாரு, அங்கே திருப்பி பாரு, இந்த ஜனங்க இன்றைக்கி நம்மளை கூட அப்படி தாங்க பார்ப்பாங்க. நீ இப்படி விசுவாசமாக சொல்லி பாரான், இல்லைங்க இந்த விஷக்காய்ச்சல் நல்லா ஆகிடுன்னு சொல்லி பாருங்களாம், டைபாய்டு நல்லா ஆகிடுன்னு சொல்லி பாருங்கன்னா சொல்லுவாங்க, டைபாய்டு நல்லா ஆகிடுமா ஜெபம் பண்ணா. என்னங்க மறிக்கிற மகளை உயிரோடு எழுப்புறாரு. அது ஜீசஸ் எழுப்பினாரியா, நீங்களும் எழுப்புவீங்க, நீங்கள் விசுவாசியுங்கள். இப்போ அப்படி விசுவாசித்து தானே நம்ம ஜெபிச்சு தானே எந்த காரியத்தையுமா செய்கிறோமா? வீட்டில் தேங்காய் உடைக்கிறோமா, இல்லை வேறு ஏதாவது பூஜைக்கான சங்கு ஏதாவது செய்கிறோமா, சாஷ்டாங்கம் எதனா செய்கிறோமா, எந்த உபகாரமான செய்கிறோமா? ஒரு ஜெபிச்சு தானே நம்ம வாழறோம், ஜெபிச்சு தானே அற்புதம் கண்டு இருக்கிறோம், ஜெபிச்சு தானே மகனுக்கு கல்யாணம் திருமணம் பண்ணோம், ஜெபிச்சு தானே குழந்தை பிறந்துச்சு, ஜெபிச்சு தானே ஜெபம் பண்ணி தானே அவருக்கு பேர் வைக்கிறோம். நம்ம இதெல்லாம் ஜெபத்தில் தானே பண்ணிக்கிறோம். ஆனால் சில கூட்டம் பாருங்க நகைக்கிறாங்க, அவர் எங்க நகைக்கிறாங்க. 40ஆம் வசனம், அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளை எல்லாருமே சிரிக்கிறாங்க. நாங்கள் கூட ஒழியத்துக்கு வரும்போது ஜபம் பண்ணும்போது எத்தனையோ பேர் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஜபம் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கெல்லாம் என்ன, ஐயா நான் தச்சனுடைய குமாரன் தான், ஐயா நான் ஏழை தான், ஐயா எதுக்கும் உதவாதவன் தான், ஆனால் அவருடைய பிள்ளை, அவருடைய வார்த்தை குறித்து பேசுகிறேன். கெட்டு போகிறதுக்கோ சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற எனக்கோ பலனாக இருக்கிறது.
எனக்கு நான் ரட்சிக்கிறேன், அவருடைய சிலுவையின் உபதேசத்தை நான் ரட்சிக்கிறேன். நான் எனக்கு பலனாக இருக்கிறது. கழுகு போல செட்டைகள் அடித்து உயிரை எழுந்துக்குவார்கள். கர்த்தருடையவர்களுக்கோ இந்த வாக்கு தத்துவம் பலனாக இருக்கிறதாம் அவருடைய வார்த்தை. அங்கே வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் கையை பிடித்து தளித்து தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரி என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். என்ன காரியமானா இருக்கட்டுங்க, சிறு பெண்ணே தலித்த நகமையே எழுந்துடுன்னு சொல்லி எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை கூட எழுப்ப போகிறார். அது அப்படியே மலடத்தனமாக இருக்கிறதா, தரித்திரத்தின் ஆவியா, இல்லாமின் ஆவியா, கடனை உண்டு பண்ணுகிற ஆவியா, சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவியா, தீரா வியாதி கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியா, இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு அதை எடுத்து போடுகிறார். அதுக்கு கட்டளையிட்டார், புறப்பட்டு போ பொல்லாத ஆவியே. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த அசுத்த ஆவிகளெல்லாம் போக சில நாம கூட அவருடைய நம்ம இந்த வேதாமத்தை நல்லா கையாளணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ யோவான் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த வசனத்தை வச்சு உங்களுக்கு அந்த சத்தியத்தை நான் போதிக்கிறேன். யோவானுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, ஹல்லேலூயா, என்னங்க தண்ணீரை நிரப்பு, அதை மொண்டு திருப்பி கொண்டு போய் அவங்களுக்கு பந்திகாருக்கு கொடு, அது திராட்சை ரசமாக மாறிடுச்சு. இப்போ நாம் கூட இந்த அசுத்த ஆவியெல்லாம் வீட்டில் வந்து தொந்தரவே பண்ணுறதில்ல, வியாதி, கஷ்டம், தொந்தரவு இப்படி இருக்குதுல்ல. நாங்களாம் இதுதாங்க, இந்த வசனம் தாங்க. நீங்கள் கூட ஜெபியுங்க. ஒரு ஜெபம் எல்லாரும் வீட்டில் இருக்கு இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துன்னு அதில் 2 சொட்டு 3 சொட்டு ஜெபாயில் விட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, யோவான் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வெறும் தண்ணீரே ருசியான திராட்சை ரசமாக மாற்றிட்டீங்க. இது உங்களுடைய ரத்தமாய் மாற்றும். ஆமென். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வாசக்காலில் வெளியில் நீங்கள் படுக்கிற இடமெல்லாம் தெளிச்சிட்டு படுங்க. அந்த அசுத்தாவி உங்கள் எல்லையில் தொடாது. உங்களுக்கு தெரியாது, அந்த அசுத்தாவிக்கு சுற்றிலும் அக்னியாக எரியும். நாங்கள்லாம் கண்கூட கண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் காட்டியிருக்கிறார். நீங்கள் கூட ஜெபிச்சு பாருங்கள். உங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் அப்படி உங்களுக்கு வெளிப்படுவார். ஜப ஜீவத்தில் உங்களுக்கு அப்படி பேசுவார் ஆண்டவர். என்னங்க, ஒரு கண்ட்ரில் இருக்கிற தண்ணி எண்ணெய் போய் தண்ணியில் ஊற்றுதுமே ரத்தமாக மாறிடுமா? என்னங்க, வெறும் தண்ணீரை மாற்றிட்டு அங்கே திராட்சை ரசமாக மாறிடுச்சு. அந்த பந்தியெல்லாம் நிரப்புறாரு. அவன் ருசி பார்த்துட்டு முன்ன கொடுத்த ரசத்தை விட இது இன்னும் இனிப்பாக இருக்குதுன்றான். என் தேவனால் எல்லாமே மாற்ற முடியுங்க. உன் வாழ்க்கையே மாற்ற முடியும். எல்லாவற்றையும் அவரால் கூடும். ஆனால் உலகத்தான் சிரிப்பான். அங்கே இயேசுக்கிட்ட அப்படி தான் நகைக்கிறாங்க. மக செத்து போச்சு, எல்லாம் மோளம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, வெளியோ உள்ள அழுதுன்னு இருக்கிறாங்க. இவர் வந்துட்டாராம். இவர் இல்லைங்க, அதுதாங்க தேவாதி தேவன். அவர் நம்ம சிஸ்டத்தை கத்த நம்மளை உருவாக்கின தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்மளை எப்படி உருவாக்கியிருக்கிறார், அவர் தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ அந்த தண்ணீரை நீங்கள் ஜெபிச்சு, இயேசுவே, அங்கே எப்படி வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினதோ இது உங்களுடைய ரத்தமாய் மாறட்டும். இது தெளிக்கிற இடத்துல அற்புதங்கள் உண்டாகட்டும். எங்கள் வீட்டில் அதிசயங்கள் உண்டாகட்டும். எல்லா வறுமை ஒழிந்து போகட்டும். எல்லா பிணி ஒழிந்து போகட்டும். எல்லா வியாதி மாறி போகட்டும். நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயமானவர். வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இந்த பூமியிலையும் நீங்கள் தான், பரலோகத்திலும் நீங்கள் தான் டாடி எங்களுக்கு.
அல்லேலூயா. ஹalleluya.